வணக்கம். நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சோப் கார்விங் பத்தி பார்க்க போறோம். சோப்ல வந்து ஒரு சின்ன குருவி பண்றது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் வீடியோ. இதில வந்து குருவிய வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதோட பேஸ் வந்து ஒரு கெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யாருங்கிறத வந்து உங்களுக்கு கடைசியில ரிவ்யூ பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்து ஒரு சோப் எடுத்துக்கலாம். சோப் எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத ட்ரா பண்ணிடலாம். நம்ம வந்து இந்த பாக்ஸுக்குள்ள ட்ரா பண்ணி நிறுத்திட்டு, நீங்க வந்து சைடுல தேவையில்லாத பக்கத்து ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த குருவியோட ஷேப்பை வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இனி டாப் வியூலயும் அதே இத வந்து வரைய போறேன், அந்த குருவியோட ஷேப்பை. வரைஞ்சிட்டு வந்து அதிலேயும் தேவையில்லாத போர்ஷனை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி. நம்ம இப்போ ஓரளவு ஷேப் எடுத்துட்டோம். இனி வந்து இந்த கார்னர்ஸை வந்து நம்ம கொஞ்சம் பாலிஷ் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ப்பாக இருக்க கார்னர்ஸ் அவ்வளோதையும் லைட்டாக பாலிஷ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெண்ட் நம்ம அந்த ஒரு கழுத்தோட போர்ஷன் எடுக்கிறதுக்காக கட் பண்ணுறோம். ஃபுல்லாகவே வந்து அதை கொஞ்சம், அதாவது கட் பண்ண போர்ஷன் ஷார்ப்பாக இருக்கிறத மட்டும் லைட்டாக பாலிஷ் பண்ணால் போதும். இனி வந்து நம்ம வந்து கரெக்டாக மூக்கை வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வி ஷேப்பில் 2 பக்கமும் சைடு ஆங்கிளில் போட்டுட்டு ஜஸ்ட் அதை ஒன்று கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வந்து நம்ம லைட்டாக இப்போ ஒரு வி ஷேப் மாதிரி இந்த மாதிரி ஒரு வி ஷேப் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த மூக்கோட டிசைன் வந்துடும். கட் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம கட் பண்ணி தெளிக்கலாம் தேவையில்லாத போர்ஷன்ஸை, கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன போர்ஷன் தெரிகிறதுக்காக. இனி நம்ம சிறகு கட் பண்ணிடலாம். சிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சின்ன ஒரு ஓவல் ஷேப்பில் கட் பண்ணோன்னா போதும். இந்த மாதிரி ஒரு இலை மாதிரி கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக செட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக கட் பண்ணுங்கள். அந்த டிசைன் வந்து கரெக்டாக அந்த மேலே இருந்து வர மாதிரி பண்ணிக்கோங்க. லைட்டாக கட் பண்ணி எடுங்க. ஒரு சின்ன ப்ரொசிஷன் தெரிஞ்சால் போதும். பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த எண்டை வந்து லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன போர்ஷன் விட்டுருக்கேன் பின்னாடி. கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ள வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பின்பக்கம் முடிஞ்ச இடத்துலேருந்து அப்படியே ஒரு கர்வ் கட் பண்ணி பின்னாடி கொண்டு வந்தீங்கன்னா அந்த இதுவும் செட் ஆயிரும். முடிஞ்ச இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். புதுசாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த உங்களுக்கு அந்த லைன் கிடைக்காது. அதனால் பேக்லேருந்து எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும் ஈவனாக. இதை பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கிறேன். ஒரு சின்ன போர்ஷன் தெரிகிறதுக்காக. நம்ம இனி வந்து பின் பக்கம்ல அந்த சிறகோட டீட்டெயிலை வரைஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து லைனாக இந்த மாதிரி ஒரு சின்ன கர்வ் கொடுத்து வரைஞ்சிங்கன்னா போதும். மேல் பக்கம் கட் பண்ணி எடுங்க. அப்படின்னா வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று உட்காந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா கீழே உள்ளது இல்லாமல் கட் பண்ணதுக்கு மேல் பக்கம் உள்ளதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் தான் வந்து இந்த பக்கமும் ஃபாலோ பண்ணிக்கலாம். வந்து கொஞ்சம் கர்வாக கட் பண்ணுங்கள், அப்படின்னா அந்த ஒரு ரியாலிட்டி இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து அதே மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். நம்ம இனி வந்து பின்னாடி உள்ள துடுப்பை கட் பண்ணிக்கலாம். இந்த பின்னாடி உள்ள அந்த சிறகு வந்து இதே போல் தான் லைனாக இந்த மாதிரி வாலை வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் எடுத்தால் போதும், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில். அதுக்கப்புறம் நம்ம ஓரளவு ரவுண்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக அந்த கார்னர்ஸ் எல்லாம் பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த செட் ஆகிற மாதிரி 1க்கு 2 வாட்டி வச்சு பார்த்துக்கோங்க. இனி தேவையில்லாத பக்கத்தை அந்த பீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க கட் பண்ணிவிட்டு அப்படி கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா பக்காவாக செட் ஆயிரும். இனி வந்து இந்த மாதிரி ஒரு டூத் பீட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு முள் மாதிரி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விடணும். அப்படின்னா தான் சோப்பு போய் அதில் பிடிச்சிக்கும். இந்த மாதிரி ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு இதில் வச்சிடலாம். இனி மற்ற பக்கம் வந்து நம்ம இந்த மாதிரி அந்த வாலோட டீட்டெயில் தெரிகிறதுக்காக நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி விட்ருக்கோம். ஃபுல்லாக வந்து ப்ரஷ் வச்சு ஒன்று நல்லா க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா அப்புறம் க்ளீன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இனி இந்த மாதிரி லைட்டாக ஒரு தண்ணியில் டிப் பண்ணி லைட்டாக ஒரு பாலிஷ் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம கையில் தேய்க்கிற மாதிரி லைட்டாக தேய்ச்சிட்டு அப்படியே உள்ள வச்சிங்கன்னா ஒட்டிக்கும். அந்த தேய்க்கலை அப்படின்னா வந்து வெறும் அந்த ஸ்டிக்கோட சப்போர்ட்டில் நிற்காது. ஓவராலாக எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி பாலிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பீலர் வச்சு நீங்கள் லைட்டாக பாலிஷ் பண்ணிக்கோங்க, இல்லைனா நைஃப் வச்சுனாலும் பாலிஷ் பண்ணிக்கலாம். இனி வந்து வாய் பக்கத்து பண்ணிக்கலாம். வந்து ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இப்படி பண்ணிவிட்டு ஒரே ஒரு கட்டு தான், அவ்வளோதான். ஒரு கட் பண்ணி லைட்டாக ஒரு கத்தியை திருப்பினீங்கன்னா வி ஷேப்பில் விரிஞ்சிடும். இனி வந்து கண்ணை வந்து மார்க் பண்ணிக்கலாம். கண் வந்து அப்படியே ஒரு ரவுண்டு பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம். இதுக்கு வந்து நான் நல்ல மிளகா யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக கண்ணுக்கு நல்ல மிளகு ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். அதை வச்சு 2 பக்கமும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இனி காலுக்கு வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம்.
ஸோ காலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து நம்ம வி ஷேப்பில் கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டியூப் பீட்டை வந்து நம்ம அப்படியே திருக்கி உள்ளே எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி காலுக்கு கொடுத்துக்கலாம் சப்போர்ட்டாவை. ஸோ சப்போர்ட்டாக கொடுக்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணணும். என்னென்னா வந்து நீங்கள் கொஞ்சம் பெருசாக கொடுத்துட்டு இந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் நைஃபால் நம்ம பாலிஷ் பண்ணி எடுக்கணும், கொஞ்சம் சின்னதாக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சின்னதுன்னா கிராக் வந்துடும். ஸோ ஃபைனல் இன்ஸ்டலேஷனுக்கு லைட்டாக தண்ணி தொட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ ஓவராலாக ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி கொஞ்சம் நம்ம அந்த லெவல் கொண்டு வரணும். சின்னதாக கட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா போதும். ஸோ ஃபுல்லாக வந்து ப்ரெஷ்ஷால் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன குட்டி சீஃப் கெஸ்ட் இவங்க தான். ஸோ இவங்க தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஐடியா தான் இது ஃபுல்லாகவே வந்து. ஸோ பேசிக் இந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணணும்னு அவங்களே உட்காந்து பண்ணாங்க. ஸோ அவங்க இப்போ தான் கார்விங் கற்றுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களே என்கரேஜ் பண்ணுற மாதிரி கங்க்ராட்ஸ் பண்ணிடலாம். ஸோ வெல் டன், முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பக்கா ஒரு கிளாப்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஷோகேஸில் வைக்கிறதுக்கு, கிஃப்ட் கொடுக்குறதுக்கு எல்லாம் இது பக்காவாக இருக்கும். ஸோ சோப் கார்விங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். ஸோ டேமேஜ் ஆகாது. ஸோ தண்ணி யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.